காலையிலே பார்த்திங்கன்னா பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறதுலேருந்து மதியம் லன்ச்சு, அதுக்கப்புறம் சாயந்தரம் பசங்க ஸ்கூல்லேருந்து வர வரையுமே வேலைன்னு தான் வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கிடையில் ஒரு 7-7:30 மணி போல் கொஞ்சம் ரொம்பவே ஃப்ரீயாக இருப்போம். அப்போ செத்த நேரம் கீழே இறங்கி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசுவோம். பேசிகிட்டு இருக்கும்போது விமன்ஸ் டேக்காக நம்ம கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். கேக் வேண்டாக்கா, அந்த டைம் நான் ப்ளம் கேக் செய்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளம் கேக் தான்ப்பா ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்ப சூப்பராக வந்தது. 7:30-8 மணி போல் தான் பேசிகிட்டு இருந்தோம். டக்குன்னு போயிட்டு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். அந்த நட்ஸு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு காலையிலே ஒரு 11 மணி 12 மணி போல் தான்ப்பா செய்ய ஆரம்பித்தோம். 2 கிலோ கேக்கு ஒரு 3 மணி போல் தான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சி. எல்லோரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதே டைம் 7-7:30 மணி போல் தான் எல்லோரும் சேர்ந்தாப்புல வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கேக்குன்றதை விட ப்ளம் கேக் வெட்டினோம். இதில் குழந்தைங்களுக்கு எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் பசங்களை பார்க்கும்போது. இதுதான் நாங்கள் டைம் எல்லோரும் சேர்ந்தாப்புல கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுறோம்ப்பா. கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அதில் எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்.